Hi, hello guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம மைன்கிராஃப்ட்ல பென்டனாக பாத்தீங்கன்னா மாற போறோம். ஆகப்பட்டது என்னவென்றால் கிட்டத்தட்ட நம்ம 2.5 வருஷம் 3 வருஷமா கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைன்கிராஃப்ட் பாத்தீங்கன்னா ப்ளே பண்றோம். சோ அதனால முதல் வீடியோவே பாத்தீங்கன்னா நம்ம பென்டனா மாறலாம்னு சொல்றா பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். உங்களுக்கு பென்டன் பிடிக்கலாம், இந்த ஏலியன் உங்களுக்கு பிடிக்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறக்காம பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா லீவ் பண்ணுங்க. எப்படி ஒரு பென்டனா மாற போறோம் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸோட ரிமோட் வேணுங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா சின்ன கோடு போட்டா பாத்தீங்கன்னா வந்துரும். இது வந்துருச்சு பாத்தீங்களா. இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணா பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து ஆம்னிட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா விழும். அது எப்படி அவ்வளவு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எவனோ ஒருத்தன் போடுறான் விடுங்கள. எந்த ஏரியா பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாக்குறேன். இந்த இடம் கரெக்டா இருக்கும். ஓ ஷிட், தள்ளி போறதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா நம்ம மேல பாத்தீங்கன்னா நம்மளே போட்டுக்கிட்டோம். ஏதோ ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துச்சு. அது போதும் நமக்கு. என்னடா இது ஏலியனே மாறாம பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எறிகிறோம். இப்போ இதுல என்னென்ன ஏலியன்ஸ் இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு வேணா பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுல பவர் கொடுத்துருக்கானுங்க தான் நானும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எந்த பாக்ஸ் இருக்கு தெரியல. முதல் பாக்ஸ் பாத்தீங்கன்னா கிடையாது, ரெண்டாவதும் கிடையாது, மூணாவதும் கிடையாது. எதாவது பவர் கொடுங்கடா. நிச்சயமா இதுல ஏதோ ஒரு பாக்ஸ் தான் பாத்தீங்கன்னா இருக்கும். எது 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 இங்க இருக்கு. கடைசி பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பவர் கொடுத்துருக்கானுங்க. ஹீட் பிளாஸ்ட், டைமண்ட் ஹெட், அப்புறம் எக்ஸலரேட்டு, கிரே மேட்ரு, 4 ஆர்ம்ஸ், அவ்வளவுதாங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 5 ஏலியன் தான் பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம முதல்ல என்ன ஏலியனா மாற போறோம்னா ஹீட் பிளாஸ்டா தான் பாத்தீங்கன்னா மாற போறோம். ஏன்னா நம்ம பென்னும் பாத்தீங்கன்னா முதல்ல ஹீட் பிளாஸ்டா தான் பாத்தீங்கன்னா மாறி இருப்பான். சோ மாறலாமா? இட்ஸ் ஏரோ டைம். என்னடா இது ஹீட் பிளாஸ்டா மாறும் சொல்லிட்டு பார்த்தா 4 ஆர்ம்ஸா மாறி இருக்க. பென்டனுக்கு தான் பென்டன் சீரிஸ்ல ஆம்னிட்ரிக்ஸ் தப்பு தப்பா ஏலியன் கொடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு தப்பு தப்பா பாத்தீங்கன்னா கொடுக்குது. சரி, இந்த 4 ஆர்ம்ஸ்க்கு என்னென்ன பவர் இருக்கு பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். 2 பவர் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஜம்ப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சோனிக் கிளாப். சோனிக் கிளாப்ல ஒண்ணும் இல்ல, நம்ம 4 ஆர்ம்ஸ் 4 கையை வச்சு தட்டுவாள், அதுக்கு பேர் சோனிக் கிளாப். அங்க 4 கையை வச்சு தட்டுவான். ஆனா இங்க எங்க இருந்து இவன் கிளாப் பண்றானே பாத்தீங்கன்னா தெரியலங்க. மத்தபடி ஹைட்டா போய் ஜம்ப் பண்ண முடியுது. இந்த 2 பவர் தான் பாத்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஏலியனுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கா, அதை மட்டும் பாத்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் தட்டிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளோட வீடியோ பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் பாத்தீங்கன்னா பழையபடி பென்னாவே பாத்தீங்கன்னா மாறிட்டோம். ஆம்னிட்ரிக்ஸ் இப்போவாது எனக்கு ஹீட் பிளாஸ்ட் ஏலியனை கூடு. ஃபர்ஸ்ட் நான் ஹீட் பிளாஸ்ட் தான் கேட்டேன். என்னங்கடா ஒயில்மெட்டா மாறிட்டோம். சோ ஒயில்மெட்டுக்கு என்னங்க ஒயில்மெட்டா மாறணும்னு ஒண்ணுமே தெரியல. புரிஞ்சிருச்சுங்க. இந்த ஏலியனோட பென்டன்லேயே பவர் என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது வந்து கண்ணு பாத்தீங்கன்னா தெரியாது. அதோட உள் உணர்வை யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா சுத்தி என்ன நடக்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து உணரும். அதே நம்ம கொடுத்துருக்காங்க. அது நம்ம நவுந்து போக பாத்தீங்கன்னா இந்த ஏலியன் உள்ளுணர்வை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தன்னை சுத்தி என்னென்ன இருக்கு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்குது. அப்புறம் கிளைம், அதாவது வேகமா மரம் ஏறுற மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ நைஸ். முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ரியலிஸ்டிக்காக பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த ஏலியன் உள்ளுணர்வை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தூரத்துல இருக்கிற ஆடு பண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்குது. பத்தத்துக்கு போட்டும் பாத்தீங்கன்னா தள்ள முடியுது. நல்லா இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம போயிட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஏலியனா பாத்தீங்கன்னா மாறலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏலியன் வேணா அந்த ஏலியன் வேணா வந்து கேட்க போறாங்க. ஏன்னா நம்ம கேட்கறது ஒண்ணு, இது கொடுக்கறது ஒண்ணா இருக்கு. அதனால இது இஷ்டப்படியே நம்ம என்ன வேணா பாத்தீங்கன்னா மாத்திட்டோம். என்னடா இது ஹீட் பிளாஸ்டா? நம்பவே முடியல. கேட்டோடனே பாத்தீங்கன்னா கொடுத்துச்சு. நான் வந்து இஷ்டத்துக்கு என்னோட கூட சொல்லிட்டு கேட்டா இப்போ ஹீட் பிளாஸ்ட கொடுத்துருக்கு பாருங்களேன். இதுகிட்ட என்ன பவர் இருக்கு பாக்கலாம். அதாவது கீழே பிளாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளாக்கை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளால பறக்க முடியுமா? இதே மாதிரி பவர் பாத்தீங்கன்னா பென்டன்லயே பாத்தீங்கன்னா வந்து பார்த்திருக்கோம். தரையில இருக்க அந்த ஒரு கல் ஏதோ சம்திங் உடச்சு பாத்தீங்கன்னா அதுல ஃபயர் உருவாக்கி மேல பறக்க முடியும். அதே தான் இங்க பண்ண முடியுது. ஆனா தண்ணியில வந்தா பாத்தீங்கன்னா புஷ்னு ஆயிடுறான். கரைக்கு போயிட்டு வேற என்னென்ன பவருக்கு செக் பண்ணி பார்க்கலாம். வேற நாங்க அணைஞ்ச கேண்டீன் மாதிரி பாத்தீங்கன்னா மாறிட்டா. கமான் வெளியே போய் தோடா. நீங்க ஒண்ணுமா வீடியோக்கு லைக் கொடுக்காம பாக்குறீங்கன்னா மறக்காம இருந்துச்சு லைக் மட்டும் போட்டு பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போல கூட ஒரு லைக்கும் நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். எஸ், இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி ஃபயர் வந்துருச்சு. கமான் கமான் பறந்து தொலையண்டா. அடுத்து வேற என்ன பவர் இருக்குன்னு பார்த்தா ஃபயர் பால் பவர் பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா எங்க இருந்து ஃபயர் விடுறான்டா பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. கையில இருந்து விடுறானா இல்ல வேற எங்க இருந்து விடுறான் சொல்லிட்டு. சோ நம்மளால பாத்தீங்கன்னா ஃபயர் பால் விட முடியுது. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா தரையில ஒரு கல்லை உடச்சு பாத்தீங்கன்னா வானத்துல பாத்தீங்கன்னா வேகமா பறக்க முடியுது. நல்லா இருக்கே. ஆனா நைட் டைம்ல ஹீட் பிளாஸ்டா மாறினாங்க சும்மா ஜெகஜோதியா இருக்கும். பட் நம்ம கெட்ட நேரம் பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா மாறிட்டோம். இந்த நேரத்துல இந்த கிரீப்பர்ல இருந்து எவன் வந்தாலும் சரிங்க ஒரே பிளாஸ்ட். அதோட பத்தி கதையை பத்தி முடிச்சிடலாம். அடுத்து வேற என்ன மைன்கிராஃப்ட் வீடியோ நம்ம மேக் பண்ணலாம் கமெண்ட்ஸ் பத்தி லீவ் பண்ணுங்க. ஏன்னா திட்டம் 3 வருஷம் கழிச்சு பிளே பண்றதுனால பாத்தீங்கன்னா பழக்கத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த ஆவாக்குள்ள பூந்தாலும் பாத்தீங்கன்னா பரவாயில்லங்க. இவனுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகல. அதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நான் வந்து என்ன பிளான் பண்றேன்னா இந்த ஆம்னிட்ரிக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு என்டர் டிராகன் கூட ஃபைட் பண்ணி பாத்தீங்கன்னா அது கதையை முடிக்கணும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளான் பண்றேன். அந்த வீடியோ வேணா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஹீட் பிளாஸ்ட் கிட்ட வேற எந்த பவரும் இல்லைங்க. நம்மளால பாத்தீங்கன்னா ஃபயர் பால் விட முடியுது. பிளஸ் தரையில ஒரு பாறையை உடச்சு பாத்தீங்கன்னா பறக்க முடியுது. லாவாக்குள்ளேயே பாத்தீங்கன்னா போக முடியுது. இப்போ நம்ம போயிட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஏலியனா பாத்தீங்கன்னா மாறலாம். இப்போதைக்கு நம்ம ஆம்னிட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கூட 3 ஏலியன் இருக்குங்க. அதை 3 எது கொடுத்தாலும் சரி. இப்போ நமக்கு என்னவா மாறி இருக்கும் எனக்கே தெரியலையா. கிரே மேட்ரா பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். இதுதாங்க இந்த ஏலியன் தாங்க பென்டன்லயே பாத்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்குன ஏலியன். இதுக்கு என்ன பவர் கொடுத்துருக்கானா கிளைம். கிளைம்னா ஒண்ணு இந்த மரம் ஏற பவர்.
நம்மளோட வைல்மெண்ட் கொடுத்தாங்களே அதே பவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஏலியனுக்கும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஏலியனுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டா ஜம்ப் பண்ற பவரும் அப்புறம் மரம் ஏற பவரும் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா வேற எந்த பவரும் பாத்தீங்கன்னா கொடுக்கல. ஆனா நல்லா இருக்குங்க, ரொம்ப சின்னதா பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஏலியனை பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல நாமினேட்டிக்ஸ் 5 ஏலியன் இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா தப்பா சொல்லிட்டேன். இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 6 ஏலியன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 6க்கு பாத்தீங்கன்னா நம்ம 4 ஏலியன் யூஸ் பண்ணிட்டோம். அதாவது ஈப்ளஸ்டா மாறிட்டோம், நம்ம வைல்மெட்டா மாறிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா மாறி நம்ம கிரே மேட்டர் 4 ஆம்ஸ்ல 4 ஏலியனா பாத்தீங்கன்னா மாறிட்டோம். ஸ்டில் 2 more 2க்கும் அது 2 ஏலியன் என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து டைமண்ட் ஹெட், இன்னொரு பாத்தீங்கன்னா எக்ஸலரேட்ல பாத்தீங்கன்னா புஷ்னு ஸ்வைன்னு பாத்தீங்கன்னா வேகமா ஓட முடியும். டைமண்ட் ஹெட்டால பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ் உருவாக்க முடியும். ஆனா இதுல என்ன கொடுத்துருக்காங்க தெரியல. கமானாமெட்ரிக்ஸ் அந்த 2 ஏலியன்ல நீ என்ன எந்த ஏலியனா மாத்தாலும் சரி, அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆனா தயவு செஞ்சு நான் மாறின ஏலியன் வந்து பாத்தீங்கன்னா நான் மாத்திராத. கமான் எக்ஸலரேட் வேணும் எனக்கு. எக்ஸலரேட் என்ன கொடுத்துருக்கு பாத்தீங்களா? நாம கொடுத்தது எக்ஸலரேட், ஆனா இது கொடுத்துருக்கிறது டைமண்ட் ஹெட். டைமண்ட் ஹெட் கிட்ட என்ன பவர் இருக்கு? ஏதோ டூல்ஸ்னு கொடுத்துருக்கானுங்க. இது என்னங்க கத்தி? டைமண்ட்ஸ் வாடா. எனக்கு பாத்தீங்கன்னா நிஜமே இந்த மைன்கிராஃப்ட்ல இருக்கிற இந்த பொருள் பேர்லாம் பாத்தீங்கன்னா மறந்து போச்சு. ஏன்னா தப்பா சொன்னா பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்க, போக போக பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளால பாத்தீங்கன்னா இது உருவாக்க முடியுதுங்க. ஆக்சுவலா பென்டன்ல பாத்தீங்கன்னா டைமண்ட் எல்லாம் அவன் கையே கத்தியா மாத்த முடியும். ஆனா இந்த கேம்ல அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கத்தியை கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டா கீழே பார்த்து உட்காரு சொல்றானுங்க. ஓ, டைமண்ட் பிளாக் உருவாக்க முடியுது. அதாவது கீழே குனிஞ்சு உட்காந்தா பாத்தீங்கன்னா டைமண்ட் பிளாக் நம்மளால பாத்தீங்கன்னா அடிக்கினே போக முடியுது. அடுத்து அந்த வெப்பன் வச்சு பாத்தீங்கன்னா இதை கிராஃப்ட் பண்ணல போல இருக்கு. என்னடா இது டைமண்ட்டுக்கு வந்த சோதனை? அதாவது நீயே உருவாக்கு, நீயே கிராஃப்ட் பண்ணு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பவர் வந்து கொடுத்துருக்கானுங்க. சரி, வேற என்ன 3வது பவர் இருக்கா செக் பண்ணி பார்க்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இறங்கிடலாம். நீங்க ஒண்ணுமா வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம பாத்தீங்கன்னா அது பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. கீழே போயேண்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அட்டாக். அதாவது பென்டன்ல பாத்தீங்கன்னா டைமண்ட் அடால வந்து அவன் கையில இருந்து டைமண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விட முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயும் ஏதோ விடுறான். ஆனா கையில இருந்து விடுறானா எங்க இருந்து விடுறான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. டைமண்ட் ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஃபயர் பண்ண முடியுது. டேய், எங்க இருந்து விடுற? பாத்தீங்களா எங்க இருந்து விடுறா சொல்லிட்டு 4 ஆம்ஸ்னா சோனி கிளாப் சொல்ற பேர்ல பாம்பு போட்டுக்கிட்டு இருந்தான். இவன் என்னதான் பண்றானே பாத்தீங்கன்னா தெரியல. சோ இந்த 3 பவர் தான் பாத்தீங்கன்னா இந்த மட்டையை பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கடைசியா எக்ஸலரேட்டா மாறி என்னென்ன பவர்ஸ் இருக்கு செக் பண்ணிட்டு அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிச்சிடலாம். சீக்கிரம் மாறி தொலையண்டா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஆம்னிட்ரிக்ஸ் எக்ஸலரேட்டா மட்டும் மாத்து, வேற இல்லைனா மாத்தாது, அப்புறம் எனக்கு காண்டாயிடும். எக்ஸலரேட் ஜோபோ எக்ஸலரேட்டா தான் பாத்தீங்கன்னா மாத்தி இருக்கு. இது ஸ்னீக் அண்ட் ரைட் கிளிக். என்னங்கடா இது? உக்காஞ்சி ரைட் கிளிக் கொடு வேகமா ஓடுவோம் பாத்தீங்கன்னா சொல்லுது. மெதுவா வேணாலும் பாத்தீங்கன்னா ஓடலாமா? ஓகே, மத்தபடி அவ்வளவுதானா கைஸ்? வேகமா ஓடுற பவர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா எக்ஸலரேட் வேற எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் பாத்தீங்கன்னா கொடுக்கல. ஆனா மூஞ்சில பாருங்களா அந்த மாஸ்க் பாத்தீங்கன்னா எப்பவுமே மூடியே இருக்கு. அதாவது எக்ஸலரேட் வேகமா ஓட போது பாத்தீங்கன்னா எதிர்காட்டினால அதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹெல்மெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனா இது எப்பவுமே அதை போட்டு ஓடிக்கிட்டு இருக்கே. இது இல்லாம வால்ரன், செவுத்து மேல இந்த மரத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா வேகமா ஓடலாம் போல இருக்கு. ஆக மொத்தத்துல வேகமா ஓடுறது மட்டும் தான் பாத்தீங்கன்னா பவரா கொடுத்துருக்கானுங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பவரா கொடுக்கல. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் வீடியோ அப்பப்போ போடலாமா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கமெண்ட் சொல்லி போடுங்க. ரெகுலரா பாத்தீங்கன்னா போறது கஷ்டம், அதனால பாத்தீங்கன்னா அப்பப்போ நான் வந்து போட ட்ரை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா மறக்காம ஷேரை தட்டி விட்டுருங்க. நீங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர், பாரட்டா.